குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுங்காக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ 3rd சாப்டர் பார்க்க போகிறோம். 3rd சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது என்ன டேட்டாபேஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், ஓகேவா? ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா என்னது? இப்போ நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மொபைலில் எங்கே நீங்கள் எல்லா ஃபைலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற? ஸோ இது ஏதோ ஒரு இன்டர்னல் மெமரியில் தானே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். மெமரி கார்டுன்னு சொல்லலாம், இல்லை இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி, ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஃபைல்ஸ் எல்லாமே பர்டிகுலராக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னென்னா டேட்டாபேஸ் அப்படின்னு பேர், ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா என்னது? ஒரு திங்ஸ்லாம் வச்சுருக்க இடம்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா? சேம் அதே மாதிரி ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதில் இருக்க ஃபைலை எடுத்து பார்த்துக்கலாம். ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறது தான் என்னதுன்னா டேட்டாபேஸ். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டமில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபேஸஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்து இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் நடக்குதோ அங்கே இடத்துல எங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா கொரி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து நீங்கள் எத்தனை நாளுக்கு நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறோன்னு மேனுவலாக கணக்கு எழுதுகிறாங்க. நம்ம வந்து இத்தனாந்தேதி இந்த லோடெல்லாம் இறக்கியிருக்கோம், இத்தனை திங்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு நோட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இத்தனை பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நோட்டு, அந்த எம்ப்ளாயி பற்றின டீட்டெயில்ஸுக்கு ஒரு நோட்டு, தென் அவங்க இன்றைக்கி என்ன ஸ்டாக் நம்மளுக்கு போயிருக்கு, எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்ப்பா, மேனுவலாக வந்து எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக எழுதிட்டு இருந்தோம். பட் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டாக கொண்டு வந்துட்டோம். சிஸ்டமில் லைட் நம்ம என்ட்ரி போட்டால் மட்டும் போதும், அந்த டேட்டாபேஸில் அது இருக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம்னாலும் அதை எடுத்து பார்த்துக்க முடியும், ஓகேவா? அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி டேபிள்ஸு அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதெல்லாம் வந்து ஒரு கொரி லாங்குவேஜ் வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. டேபிள்ஸாக இருக்கலாம், க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கொரி லாங்குவேஜஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இனிமேல் அடுத்ததில் நம்ம பார்ப்போம். கொரி லாங்குவேஜ்னால் என்ன, பர்டிகுலராக அது எதுக்காக அப்படின்லாம் அடுத்து பார்ப்போம். ஆனால் அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த டேட்டா பேஸோட பேசிக் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிபிஎம்எஸ் இந்த வேர்டை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது 1 மார்க்லேயே உங்களுக்கு வரும். ஸோ டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட மீனிங்குமே நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டேட்டாபேஸ் இஸ் எ பிளேஸ் வேர் வி ஸ்டோர். நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னாலே என்ன இருக்குது, எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம், எப்படி அந்த டேட்டாவெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறது தான் டேட்டாபேஸ், ஓகேவா? ஸோ எ டேட்டாபேஸ் இஸ் எ பிளேஸ் வேர் வி ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் த டேட்டா, ஓகேவா? ஸோ டேட்டா அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ டேட்டா அப்படின்னா என்னதுன்னா, நீ கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே என்னது தான் டேட்டா. உன்னோட பேரை டைப் பண்ணுறியா, அதுவும் ஒரு டேட்டா தான். ஏதாவது ஒரு அமௌண்ட் டைப் பண்ணுறியா, அதுவும் ஒரு டேட்டா தான். ஸோ நீ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டா பேஸ்க்கு நீ கொடுக்குறியோ அது எல்லாமே என்னது, ஒரு டேட்டா, ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ரிட்ரைவ்னா என்னதுப்பா, ரிட்ரைவ் அப்படின்னா அதில் இருக்கிறத திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, நேற்று சேவ் பண்ணிட்டு போனதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இதுதான் ரிட்ரைவ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து மேனேஜ்
ஸோ அதில் ஏதாவது ஒரு அப்டேஷன் இருந்துச்சுனாலோ கரெக்ஷன் இருந்துச்சுனாலோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து அதை நம்ம ஈஸியாக ரெக்கவரியும் பண்ண முடியும். சப்போஸ் அதை டேட்டாவை பாதுகாப்பாக நம்மளால் மேனேஜும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். டேட்டா அப்படின்னா என்னது, ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேமாக இருக்கலாம், இல்லை ஃபேவரட் கலராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஸோ நீ கொடுக்குற அந்த டேபிளுக்கு நீ கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுமே என்னது தான் டேட்டா. ஓகேவா? அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததில் என்ன கொடுக்குறோன்னா, the management system refers to the set of programs to manage the data. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேட்டாபேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. அதாவது அதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் டேட்டாபேஸ். அதை ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ்க்கு பேர் டேட்டா அப்படின்னு தெரிஞ்சு. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஒரு கண்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராம்ஸ் கோடிங் எழுதி வச்சுருக்கோம். அது எதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணும். எதுக்காக, என்னென்ன பர்பஸ்க்காக மேனேஜ் பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒன்று ஷார்ட் பண்ணணும், இல்லை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ 1000 பேர் இருக்கீங்க ஸ்கூலில், யார் வந்து டாப் 5 மார்க் எடுத்திருக்கா, 12th வந்து யார் டாப் 5 மார்க்கில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஈஸியாக வந்து டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட் லிஸ்ட் போட்டு 2 செகண்டில் யார் டாப் 5ன்னு போட்டு கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக இருக்காங்க, எனக்கு இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் மட்டும் டக்குன்னு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அந்த டேபிளர் காலமை மட்டும் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுக்கு தான் என்னன்னு பேருனா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ் என்ன பண்ணுறோம், நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவாம்மா? ஸோ இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து பாப்புலராக என்னென்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன இது இருக்குன்னா, MySQL, Oracle, எக்ஸ்ட்ரா. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க்கில் வரும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ யாருனாலும் நம்மளால் கோடிங் மட்டும் லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து நம்மளும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Okay, so a database management system is a system software. So இது வந்து என்னது, ஒரு system software. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான், ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் இல்லை, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் ஏ டேட்டாபேஸஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது, ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது தான் இதோட பர்பஸ், இதோட வேலை. ஓகேவா? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், the DBMS provide the user and the programmer with a systematic way to create, retrieve, update and manage data. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு அந்த யூஸரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரோக்ராமோட சிஸ்டமேட்டிக்கலாக கனெக்ட் ஆகிட்டு ஒரு டேட்டாபேஸை, ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டாபேஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறோம். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்டு இன் அ டேட்டாபேஸ். எந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணலாம், அதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ எந்த டைப் டேட்டா வந்து நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன் அ டேட்டாபேஸ் வி ஷுட் பி குரூப்பிங் ஒன்லி ரிலேட்டட் டேட்டா டுகெதர் அண்ட் ஷார்ட்டிங் தம் அண்டர் ஒன் குரூப் நேம் கால்டு டேபிள். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? டேட்டாபேஸில் எல்லாமே எப்படி இருக்கும், டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுவும் அந்த டேட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, ஒரே குரூப்பாக இருக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னது, இப்போ ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துட்டோன்னா அந்த ஸ்கூலை பற்றி தான் நம்ம எல்லாமே இருக்க போகுது. ஸ்கூலை பற்றி என்னென்ன இருக்கலாம், ஸ்டாஃப்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொரு கிளாஸ்லையும் எத்தனை பேர் இருக்காங்க,
அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே எப்படி சேவ் பண்ணி வைக்கிறாங்க? டேபிள்ஸாக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த குரூப்புக்கு பேர் என்னது இங்கே? டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸாக நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சர் கார்ட் டெக்னாலஜி தான் இருந்துச்சு. பஞ்சர் கார்டுன்றது ஒரு மிஷின் டெக்னாலஜி தான். ஸோ அந்த மெத்தடில் தான் டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப பழைய டெக்னிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா பஞ்சர் கார்டு. அது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மிஷினோட ஒர்க்கிங் அதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? நம்ம ஃபைல் சிஸ்டமாக தான் மாற்றிட்டு இருந்தோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம்? ஃபைலாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரிட்டனாக எல்லாமே வந்து ஒரு நோட் போட்டு எழுதுவோம் நம்ம. ஓகேவா? சிஸ்டம்லாம் இல்லாததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு நோட் போட்டு எழுதிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபைலை அக்சஸ் பண்ணுறதுக்குமே நிறையா மெத்தடும் இருந்துச்சு. நம்ம அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது ஃபைல் மெயின்டைன் பண்ணுறப்ப என்னென்ன கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டேட்டா டூப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கப்ப என்ன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன். சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங். Thus created multiple copies of same data wasting the spaces. So data duplication. For example நான் இப்போ சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு நோட்டை கொடுத்தோ இல்லை நான் ஏதாவது கொடுத்து ஒரு நேம் லிஸ்ட்டை எழுத சொல்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் லிஸ்ட் உங்கள் கிளாஸோட நேம் லிஸ்ட் வந்து எழுதிடுவீங்க. எழுதுனதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீ மிக்ஸ் அண்ட் மேட்சாக எழுதியிருக்க, மாற்றி எழுதியிருக்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் வைஸ் நீங்கள் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். கேர்ள்ஸ் நேம் தனியாக எழுது, பாய்ஸ் நேம் தனியாக எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு பேப்பர் எடுத்து கேர்ள்ஸ் நேம் தனியாக பாய்ஸ் நேம் தனியாக எழுதுவீங்க. ஓகேவா? இது வந்து மேனுவலாக பண்ணும்போது நேம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் நம்ம சிஸ்டமில் வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை டைப் பண்ணால் போதும். நேமும் வந்து ரிப்பீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக இப்போ நான் தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்கிறேன்னா சிஸ்டமில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மேல் ஃபீமேல்னு ஈஸியாக நம்மளே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நேமெல்லாம் இன்னொரு தடவை டைப் பண்ணவும் தேவையில்ல. ஸ்பேஸும் வந்து என்ன ஆகும்? கம்மியாகவும் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு சேம் டேட்டாவை வந்து தப்பாவோ மறந்தாப்பில் கூட நம்ம என்ன பண்ண முடியாது? ரிப்பீட் பண்ணி அடிக்க முடியாது டேட்டா பேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் காப்பீஸ் வந்து நம்மளுக்கு வராது. தென் ஹை மெயின்டெனன்ஸ். access control and verifying the data consistency need high maintenance cost. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டேட்டா பேஸ் அதை ஃபைல் சிஸ்டமாக இருந்தபோதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? மெயின்டைன் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? காஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஹையாக வரும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து செக்யூரிட்டி எப்படி இருக்குது? நம்மளுக்கு லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் டு டேட்டா. ஸோ செக்யூரிட்டி நம்மளுக்கு எந்த லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது எப்போ வேணாலும் மிஸ் ஆயிடலாம் நம்ம யூஸ் பண்ண டேட்டாஸ். ஸோ எப்போனாலும் அழிஞ்சு போயிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸாக சொல்கிறது. பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஓகேவா? டிபிஎம்எஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து 2 ஃபார்ம் இருக்குது. ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RDBMS, ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம். இன்னொன்று வந்து ODBMS, ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ரெண்டும் உங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மெத்தட் இருக்குது, RDBMS, ODBMS.
ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து பேசிக்காக டிபிஎம்எஸில் வந்து நம்ம 2 பேசிக் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி, ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ஏசிஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. அந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. இந்த ஏசிஐடி ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். ஓகேவாம்மா? ஸோ இந்த அட்டாமிசிட்டினா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன, ஐசோலேஷன், அது எல்லாம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவாயா? உங்களுக்கு பேர்ட் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிசிட்டி இந்த இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதையே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து இப்போ ஏதாவது ஒன்று உன்னோட ப்ரொஃபைலை வந்து நீ அப்டேட் பண்ணுற, அதாவது உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஏதோ ஒரு நம்பர் மாற்றுற, இல்லாட்டி நேம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு சேவ் பண்ணுற அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னதுன்னா ஆல் ஆர் நத்திங். ஒன்று நீ சேவ் பண்ணுற அப்படின்னா அது பர்ஃபெக்டாக உனக்கு அப்டேட் ஆகணும், இல்லை அப்படின்னா என்ன ஆகணும், ஃபெயிலியர் ஆகணும். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். அட்டாமிசிட்டின்னா என்னது, ஆல் ஆர் நத்திங். ஸோ நீ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணனாலும் ஒருத்தருக்கு அமௌண்ட் அனுப்புகிற அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கணும், ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா ஃபெயில்டு ஆகிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கிறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்டேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் ப்ராப்பர் அப்டேஷன் இருக்கணும், இல்லை டிரான்சாக்ஷன்னாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்மிட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர். ஓகேவா? அப்டேட்டிங், ஃபெயிலியர், இது ரெண்டும் தான் வந்து அட்டாமிசிட்டியோட மெயின் பாயிண்ட். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி. So consistency ensures that the changes into the data value to constant at any given instance. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இம்பார்ட்டண்டாக என்ன இருக்கா, வேல்யூஸ்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். தென் இந்த ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் டு த சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக இப்போ உங்ககிட்ட வந்து நீ ஒரு 1000 ரூபீஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுற அப்படின்னா அந்த 1000 ரூபீஸ் உன்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். உன்னோட அக்கௌண்ட்டில் என்ன இருக்கணும், ஆல்ரெடி 1000 ரூபீஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த டிரான்சாக்ஷனுமே உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவாம்மா? ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் யூஸரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னது, மல்டிபிள் யூஸருமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சேம் அக்கௌண்ட் மூலியமாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா? அடுத்து வந்து டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம இருக்க டேட்டா பேஸில் வந்து அப்டேஷன் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து அதர் யூசர்ஸுமே வந்து பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். டியூரபிலிட்டி அப்படின்னா என்னது, ஸோ டியூரபிலிட்டினா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது சிஸ்டம் எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன் டூரிங் த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆர் த சிஸ்டம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ வந்து சடனாக வந்து அந்த சிஸ்டம் ஃபால்ட் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க, இப்போ ஒரு ஏடிஎம்மே போகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட் கார்டு போட்டு அமௌண்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் வந்து சப்போஸ் உனக்கு அங்கேருந்து அமௌண்ட் வரல, ஓகேவா, அமௌண்ட் வரல, பட் உன்னோட அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆயிடுச்சு, அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துடுச்சு, பட் நீ கையில் அமௌண்ட் எடுக்கலை. அப்படின்னும் போது கரெக்டாக அந்த சிஸ்டம்கான ஏன்னா இது ஏதோ ஒரு மெயின் சர்வரில் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக திருப்பி ரெக்கவர் ஆகி என்ன பண்ணணும், உனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து
ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டான டியூரபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ஏதோ ஒன்று கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்ப்பா, திருப்பி ரீஃபண்ட் ஆகிட்டு ஈக்குவலாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டா பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இது வந்து ஸோ அந்த இதெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ஷேரிங் அப்படின்னு தான். ஸோ ஒரு சேம் டேட்டாவை வந்து மல்டிபிள் யூசருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார்டை வந்து இத்தனை டைம் தான் ஏடிஎம்மில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரோல் லாக் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. ஸோ லாக்கிங் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டால் தான் என்ன ஆகும், உள்ளே போகும். அந்த இதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீ 2 தடவை ட்ரை பண்ணுற, 3ஆவது தடவையும் தப்பாக போடுற அப்படின்னா என்னது, உன்னோட கார்டு வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் என்னதுன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் லாக்கிங் சிஸ்டம். ஓகேவாம்மா? ஸோ இது வந்து பேசிக் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது வந்து எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் வந்து ஒரு 3 மார்க்கு, இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ் வந்து ஒரு 2 மார்க் உங்களுக்கு. தென் அதே மாதிரி ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து உங்களுக்கு 2 மார்க். ஓகேவாம்மா? ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் இருக்க 5 மார்க்கும் ஒழுங்காக படிங்க. ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்துலாம் ரிவிஷன் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதும் நீ எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி படிக்கிறியோ அதை பொறுத்து தான் வந்து நீ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவாயா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.